விஜயனுடைய ரசிகர்கள் என்றும், ரஜினியுடைய ரசிகர்கள் என்றும், கமலஹாசனுடைய ரசிகர்கள் என்றும், இப்படி சினிமாவுக்காரர்களுக்கு தமிழ்நாட்டிலே இருப்பது போன்ற ரசிகர் மன்றங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன் பின்னால் வெட்டியாக வேலை இல்லாமல், வேலை செய்வதற்கு விருப்பம் இல்லாமல், போதை வஸ்தையும் பாவித்துக் கொண்டு கலாச்சார சீர்கேட்டை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தை பிடித்திருக்கிற ஒரு பேயாக இப்பொழுது விஜய் அவர்களுடைய வெற்றி ஒரு கலாச்சார சீர்கேட்டை மேலும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த முதலமைச்சர் ஆகியதன் பிற்பாடு அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை அல்லது முதலமைச்சர் ஆட்சியை ஒரு நடிப்பு துறை போன்று, ஒரு திரைப்படத்துறை போன்றுதான் கொண்டு செல்ல போகின்றார் என்பதை நாங்கள் அவருடைய பிரச்சார மேடைகளில் இருந்தே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஈழத்திலே இருக்கின்ற இளைஞர்கள் இவர் மீது பற்று வைத்தோ அல்லது நம்பிக்கை வைத்தோ அல்லது அவர் ஈழத்திற்கு ஏதோ வெட்டி புடுங்குவார் என்றோ நிச்சயமாக செய்யவில்லை. விஜய் அவர்களுக்கு வாக்களித்த இந்திய மீனவர்களுக்காக கச்சதீவை இலங்கையிடமிருந்து பிரித்து பறித்து கொடுக்க போகின்றாரா, அல்லது ஈழத்திலே இருக்கின்ற ரசிகர் மன்ற அவருடைய விசுவாசிகள் அல்லது அவருடைய ரசிகர்களுக்காக, போற்றுகின்ற மீனவர்களுக்காக அவர் கச்சதீவை விட்டு கொடுக்க போகின்றாரா?